இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. சங்கீதம் 119 174 வசனம். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. இந்த உலகத்தில் நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் நமக்கு மன மகிழ்ச்சியை தருவது வேத வசனமே. வேத வசனங்களை நமக்கு புரிந்தாலும் புரியாவிட்டாலும் மீண்டும் மீண்டும் வாசிக்கும் போது நாமும் உம்முடைய வேதமே என் மன மகிழ்ச்சி என்று கூற முடியும். அன்றன்று நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய ஆலோசனையையும் வழிநடத்துதலையும் சமாதானத்தையும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கும் வேதத்தை நாமும் மன மகிழ்ச்சியோடு வாசிப்போம். நம் எல்லோருக்கும் தெரிந்த விசுவாசத்தின் வீரரான ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பின்னும் முதல் 3 ஆண்டுகள் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பதில் கவனம் செலுத்தினதில்லை. என்று வேதத்தை கருத்தாக படிக்க ஆரம்பித்தேனோ அன்றிலிருந்து அதிசயமான ஆசீர்வாதங்களை கண்டு கொண்டேன். 100 தடவைகளுக்கு மேலாக மன மகிழ்ச்சியோடு வேதத்தை வாசித்த போதும் இன்னும் வேதத்தை வாசிக்க வாசிக்க வேதத்தை புரிந்து கொள்ளும் போது அதிலே இன்னும் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன் என்றார். வேதத்திற்கு அடுத்தபடியாக அதிகமான விற்பனையான மோட்ச பயணம் என்ற புத்தகத்தை எழுதிய ஜான் பனியன் என்பவரும் வேதத்தை மறுபடியும் மறுபடியும் படியுங்கள், அப்போது ஆண்டவருடைய விருப்பத்தையும் அவருடைய மனதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று கூறினார். வேத வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதில் எழுதியிருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். வேத வசனங்களை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேத வசனங்களை கைக்கொள்கிறவர்களுக்கு அதனால் மிகுந்த பலன் உண்டு. வேத வசனங்களால் நமக்கு நித்திய ஜீவனும் உண்டு. இந்த உலகத்திலே நாம் எப்படிப்பட்ட துக்கத்தில் இருந்தாலும் நம்மை ஆறுதல் படுத்தி நமக்கு மன மகிழ்ச்சியை தரும் வேத வசனத்தை நாம் கருத்தாய் வாசிப்போம். உம்முடைய வேதமே என் மன மகிழ்ச்சி. ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே எங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருகின்ற மிகுந்த சமாதானத்தையும் மிகுந்த பலனையும் நித்திய ஜீவனையும் தருகிற வேத வசனங்களை எங்களுக்கு தந்திருப்பதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இவ்வளவு மேன்மையான வேத வசனங்களை ஒவ்வொரு நாளும் நாங்கள் மன மகிழ்ச்சியோடு வாசித்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you. Have a blessed day.